அதே போல கவிதையில் தன்னுடைய கவிதையை எத்தனை விதத்திலே புடம்போட்டு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை சதா தேடிக்கொண்டே இருக்கும் கவிஞர் நாவையாருள். அந்த நாவையாருள் விஷ்ணு புரண்டு படிக்கிறாருன்னு இவர் கிராம்சி புரண்டு படிக்கிறாருங்கிறார். அதுபோல ஒரு எதிர்வினையை கவித்துவமாக ஆற்றி கொண்டு வருகிற நம்மளுடைய நாவை அருள் அவர்கள் தேடி தேடி ஒவ்வொரு கவிஞர்களையும் கவிதை சக்திகளையும் கண்டுபிடித்து கொடுப்பது எனக்கு இப்படியெல்லாம் எழுதுறவங்கலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் அறிவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கவிதை இதெல்லாம் சிறுகதை. சிறுகதையில் நம்ம எஸ்பி என்னோட இந்தியன் வங்கியில் பணிபுரிந்தவர். அப்படியே கதைகள் எல்லாம் அவர் எழுதுறதோ படித்ததை மறந்துறதோ எல்லாம் மனப்பாடம் பண்ணுறவர். அவர் சிறுகதைகளை அப்படியே மனப்பாடம் சொல்லக்கூடியவர். அவர் இருந்து கதைகளை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லுவதெல்லாம் இவர்களெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது ஆச்சரியம் தரக்கூடியது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேசவதேவனுடைய நாவல்ல ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரத்துக்கு காற்று என்று பெயர். அது ஒரு தோழர். ஆனா அது தோழர்னா அவர் இப்படி இருப்பாரு, துண்டு போட்டுப்பாரு, சேப்பு துண்டு போட்டுப்பாருலாம் எழுதியிருக்க மாட்டாரு. ஆனா அந்த கதாபாத்திரம் வரும், எல்லா புரட்சியர் செயல்களும் செய்து விட்டு போய்விடும். அதுக்கு பேரை காற்று என்று வைத்திருந்தார். அந்த காற்று போல சதா தன்னுடைய சத்தம் காட்டாமல் செயல் செய்யும் நாகராஜன். அவர் எப்ப வருவாரு என்ன செய்வார்னு தெரியாது. ஆனா மிகச்சிறப்பாக திடீர்னு சொல்லுவாங்க 1,00,000 பார்வையாளர்கள். அந்த புக்கை எப்படி இத்தனை பார்வையாளர்கள்லாம் உருவாக்குனாங்க இன்னும் எதுன்றது ஆச்சரியமா இருக்கு.